Hi students, இப்போ நம்ம ஒரு சம்மோட continuation பார்க்க போறோம். Exercise 1.3 10th standardல relations and functionsல exercise 1.3ல 10th சம்மோட subdivisions remaining 2 subdivisions இருக்கு. அதோட continuation தான் பார்க்க போறோம். Third subdivision, find the height of a person whose forehand length is 40 cm. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு பர்சனோட forehand length கொடுத்துட்டு அந்த பர்சனோட height கேட்டிருக்காங்க. அப்ப given எழுதிக்கோங்க. Forehand length. Forehand length is denoted by x. X is equal to எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க பாருங்க 40 சென்டிமீட்டர். So இதுல நம்ம equation என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படினா y is equal to 0.9x plus 24.5. ஓகே, இந்த ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சதுதான். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ல நம்ம x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். So y is equal to 0.9 into 40 plus 24.5. ஓகே, இப்போ மல்டிப்ளிகேஷன் பாருங்க. ஒரு 0 இருக்கு, லாஸ்ட்ல 0 போட்டுக்கோங்க. 9 4s are 36 போட்டுக்கலாம். இதுல ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால இங்க லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வெச்சுக்கோங்க. plus 24.5. சோ இதுவும் டெசிமல் இதுவும் டெசிமல், ரெண்டு டெசிமல் நம்பர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். சோ ரெண்டையும் ஆட் பண்ணா 0 plus 5 5 டாட் வெச்சுக்கலாம். 6 plus 4 10 க்கு 0 பேலன்ஸ் 1 3 plus 1 4 4 plus 2 6. அப்ப y is equal to 60.5. y னா என்ன மீனிங் இங்க? y is denoted for height of the person. So y is equal to 60.5 inches னு எழுதிக்கலாம். ஓகேவா? Then இப்போ fourth subdivision பார்க்கலாம். fourth subdivisionல given பாருங்க. fourth subdivisionல find the length of the forehand of a person if the height is 53.3 inches. அதாவது அந்த பர்சனோட height கொடுத்துட்டாங்க. So height is denoted by என்ன பார்த்தோம்? y னு பார்த்தோம் இல்லையா? So y is equal to 53.3 inches. Okay, நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் பாருங்க, நம்ம கண்டுபிடிச்சோம். y is equal to 0.9x plus 24.5. Okay, இதுல y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 53.3 is equal to 0.9x plus 24.5. இப்போ x தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, 53.3 அப்படியே இருக்கட்டும். plus 24.5 இந்த சைடு வந்துச்சுனா minus 24.5 ஆ மாறிடும். is equal to 0.9x. ஓகே, இப்போ இந்த சப்ட்ராக்ஷன் ரெண்டுமே டெசிமல் நம்பர். சப்ட்ராக்ஷன் பாருங்க, 3 ல 5 போகாது. சோ இங்க இருந்து ஒன்னு borrow பண்ணிக்கலாம். சோ 13 ல 5 போச்சுனா 8 வரும். இங்க டெசிமல் பாயிண்ட் வெச்சுக்கோங்க. இங்க 3 ல ஒன்னு borrow பண்ணிட்டோம் இல்லையா? சோ இங்க 2 தான் இருக்கு. 2 ல 4 போகாது. அப்ப முன்னாடி ஒன்னு borrow பண்ணிக்கோங்க. 12 ல 4 போச்சுனா 8. தென் இங்க ஏற்கனவே ஒன்னு குறஞ்சிருச்சு 4. 4 ல 2 போச்சுனா 2. So 28.8 is equal to 0.9x. Okay. இப்போ 28.8 அப்படியே இருக்கட்டும். 0.9x ல நமக்கு x தான் வேணும் இல்லையா? So multiplication is changing to this sideங்கறப்ப டிவிஷனா மாறிடும். ஓகே, ரெண்டுமே டெசிமல் நம்பரா இருக்கு. So இது ரெண்டையுமே நான் 10 ஆல ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன் மேலையும் கீழையும். அப்ப x is equal to எப்படி மாறும்னா 28.8 into 10 னா அது 288 ஆ மாறிடும். and 0.9 into 10 னா அது 9 ஆ மாறிடும். இப்ப 9 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணுங்க. 28 ல 9 3 9s are 27, balance 1 18. 18 ல 9 வந்து 2 times இருக்கும். அப்ப x is equal to 32. x is denoted for length of forehand in centimeter இல்லையா? அப்ப இந்த क्वेश्चनல x ஓட ஆன்சர் 32 centimeter. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.